Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel Chillinuri Talk. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது லார்ஜ் ஓப்பன் போர்ஸுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஹோம் ரெமெடி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். 7 days சேலஞ்ச் அப்படின்னு நான் இதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஒரு 7 days வந்து நீங்கள் கண்டினியூவாக அதை ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஆயில் ஸ்கின் இருக்கவங்க, எக்ஸஸ் ஆயில் வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின் வந்து போர்ஸ்லாம் நல்லா ஓப்பனில் இருக்கும். அதை நம்ம டோனர் போட்டு சரியாக க்ளோஸ் பண்ணாதனாலையும், இல்லை எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் ஆகாமல் எக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கனாலையும் உங்களோட போர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஸ்கின்னில் குழியாக விழுந்துடும். ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட அந்த குழி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, இந்த ஸ்கின் டைப் கண்டிப்பாக சரியாகாது, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிலாம் நினைப்போம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸஸ் ஆயில்னால் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும்ல, அந்த குழியும் விடலாம். இல்லை நார்மலாக டெய்லியும் கிளென்சர், டோனிங் அண்டு மாய்ஸ்சரைசிங் செய்யாத விட்டவங்களுக்கும் வரலாம். இல்லை கிளென்சிங் மட்டும் டெய்லி ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் ஃபார்மில் உள்ள ஃபேஸ் வாஷ் போட்டு அதை டோனிங் பண்ணாமல் விட்டு ரெகுலராக அந்த ஃபேஸ் வாஷை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, போர்ஸ் ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆகும், அப்போ குழி விழுகும். இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காகவும் நம்ம ஸ்கின் குழி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் போர்ஸ் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் வரும். நம்ம சரிவர ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலைன்னா அது உள்ளார அழுக்கு தங்கி அந்த குழி ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னாலையும் இந்த போர்ஸ் வரும். ஸோ எல்லாருமே ஸ்கின்னை சரிவர கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளென்சிங் டெய்லி பண்ணும்போது அதை டோனர் போட்டு மூடணும், அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காதீங்க. அதே மாதிரி எப்போதுமே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ ஸ்க்ரப்பு முக்கியம் அப்படிங்கிறத மறக்காதீங்க. எப்போதுமே இப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை சுற்றி உள்ள எல்லாத்தையுமே சரிவர நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் எப்போதுமே ஈவன் டோனாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் மறக்காதீங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னை எப்போதுமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. கூடவே நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமெடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுக்கு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி என்ன, அதாவது இதுக்கு பெஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஸ்கின்னை டைட்டன் பண்ணக்கூடிய, உங்கள் ஓப்பன் போர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போர்ஸ் நிறைய லார்ஜ் போர்ஸாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு இதுவாக தான் இருக்கும். என்னென்னா, உங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு போர்ஸ் மினிமைஸ் ஆகும், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஈவன் டோன் ஆகிடும். ஸோ நம்மளோட இந்த எக்ஸலண்ட்டான ஹோம் ரெமெடியை கண்டினியூவாக ஒரு 7 days ஃபாலோ பண்ணுங்கள். 7 daysல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா 2 daysக்கு ஒன்ஸு, 3 daysக்கு ஒன்ஸு, இல்லை வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ், அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக அதை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ஸ் எல்லாம் ஒரு 3 monthக்குள்ளேயே நல்ல ஒரு க்ளீனாக ஈவன் டோனாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின்னை நீங்கள் எப்போதும் போல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் ஓகே, பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டாக கிடச்சிரும். அதை அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. கெட்டி பற்றாமல் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு மாவு மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு.
இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வடிச்ச கஞ்சி சொல்லுவோம்ல அந்த பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுக்கோங்க. இதை இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஆறட்டும். இது இப்படி தான் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது இதுக்கு பதிலாக நீங்கள் வடிச்ச கஞ்சி இருக்கும் இல்லையா, நீங்கள் டெய்லியும் அரிசி வடித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அந்த வடிச்ச கஞ்சி எடுத்துக்கோங்க. வடிச்ச கஞ்சி கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாகிடும். ஸோ சூடாக இருக்கும் போது யூஸ் பண்ண வேணாம். ஆறுனதுக்கப்புறம் அந்த வடிச்ச கஞ்சியை நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட 3 days வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவையும் நீங்கள் 3 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வடிச்ச கஞ்சியை விட இது டேரெக்டாக அப்படியே நம்ம மாவு போட்டு இதுக்காகவே செய்கிறதுனால வடிச்ச கஞ்சியை விட இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது தீர தீர நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டெய்லியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வந்தால் கூட உங்களோட ஸ்கின் லைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் டோனை இது லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸஸ் ஆயிலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி இது. ஸோ இது கூட நம்ம நிறைய ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை கூல் பண்ணிடலாம். நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு ஒரு ஹாஃபோ இல்லை கொஞ்சம் கூட தேவைப்படுச்சுன்னா கூட ஈக்குவல் குவான்டிட்டியில் லெமன் எடுத்துக்கோங்க. நான் 1/2 லெமன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதுவும் 3 days வரைக்கும் இருக்கும். நீங்கள் டெய்லியும் நைட்டு வடிச்ச கஞ்சி நான் எப்படி யூஸ் பண்ண சொன்னோ அதே மாதிரி இது ரெண்டையுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனை ரொம்ப நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். சேம் அதே தான் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். இதில் நம்ம லெமனும் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் இது லெமன் யூஸ் பண்ணலாமா வேணாமா டவுட் உங்களுக்கு வேணாம், தாராளமாக நீங்கள் இதோட சேர்ந்து லெமன் யூஸ் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கடலை மாவு இல்லைன்னா முல்தானி மெட்டி ரெண்டில் ஏதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு வடிச்ச கஞ்சி அந்த லெமனோட கன்சிஸ்டன்சி தான் இதில் அதிகமாக இருக்கணும். ஸோ அதோட ஃபீல் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், இது இருக்கக்கூடாது. அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க போதும். முல்தானி மெட்டி அண்டு கடலை மாவு இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் கடலை மாவு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். முல்தானி மெட்டி ஆல்சோ உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணும், தென் டைட்டன் பண்ணும். கடலை மாவும் அதே வேலை தான் பண்ணும். முல்தானி மெட்டியும் கடலை மாவும் ரெண்டுமே சேம் தான். முல்தானி மெட்டி உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கடலை மாவும் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரெண்டில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது அப்படின்னா நீங்கள் முல்தானி மெட்டி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு கடலை மாவு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்கின்னை பாலிஷ் பண்ணும். ஸோ கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் முல்தானி மெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் முல்தானி மெட்டி தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட இது மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கங்கே திப்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது பேக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நீங்கள் அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை மறக்காமல் டெய்லி நைட் டைம் மட்டும் தான் நீங்கள் போடணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு டைம் இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆயிலி ஸ்கின்னுக்கு எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி உங்களோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கும் இதில் சேர்த்துருக்கோம். லெமன் ஆல்சோ உங்களோட ஓப்பன் போர்ஸை மினிமைஸ் பண்ணும்.
ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு எக்ஸலண்ட்டான ஹோம் ரெமெடிங்கிறத நீங்கள் மறக்காதீங்க. இந்த பேக்கை போடுறதுக்கு முன்னாடி விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், இல்லைன்னா விட்டமின் சி கிளென்சர், இல்லைன்னா ஆப்பிள் சிடார் வினிகரோட கிளென்சர், இல்லைன்னா எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் கிளியர் கிளென்சர், இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேக்கை நீங்கள் ப்ரஷ் வச்சு போட வேணாம், கை வச்சு போடுங்க. அப்போ நல்லா நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதை மசாஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ வடித்த கஞ்சி, இந்த லெமன் எல்லாமே சாஃப்டாக இருக்கனால நல்லாவே உங்கள் கையை வச்சு கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கை வச்சு உங்களை பண்ண சொல்கிறேன். ப்ரஷ்னால் உங்களால் பண்ண முடியாது. இதை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes உங்களோட 2 கையையும் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாஜிங் ஸ்டெப்பு உங்களோட ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். சும்மா அப்ளை பண்ணிவிட்டு விட்டால் கூட நல்ல ரிசல்ட் இருக்கும். இருந்தாலும் மசாஜ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ மசாஜிங் மறக்காதீங்க. ஸ்கின்னை டைட்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மலாக தண்ணி வச்சோ இல்லை எது வச்சு கூட உங்கள் ஸ்கின்னை மசாஜ் பண்ணால் கூட டெய்லியும் உங்களோட ஸ்கின்னை மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் டைட் ஆகும். ஸோ மசாஜிங் ஸ்டெப்பை மறக்காதீங்க. அதை ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வார்ம் வாட்டரில் இருக்கக்கூடாது. வாட்டர் கூலாக இருக்கணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க. ஏன்னா ஆயில் ஸ்கின்க்கு எப்போதுமே கூலாக தான் இருக்கணும். அடுத்து நான் பண்ணுற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரொம்ப சிம்பிள். நம்ம வடிச்சு கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு கஞ்சி, அந்த கஞ்சியை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து உங்களோட ஃபேஸில் இன்னும் கொஞ்சம் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ அதையும் அதே மாதிரி ஒரு 5 minutes இல்லைனா 3 minutes கூட மசாஜ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இது நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்கின் கலர் ரொம்ப நல்ல லைட்டன் ஆகும். நல்ல ஒரு ஷேடு லைட்டாக தெரிவிங்க. 7 daysல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ்ஸாக ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. என்னோடய ஸ்கின் ட்ரை ஸ்கின். ஸோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணலை. உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு நான் ட்ரை ஆக்க விடலை. நான் லைட்டாக போட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஆயில் எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபைனல் ஸ்டெப் ரொம்ப நீங்கள் மறக்கவே கூடாத ஸ்டெப் இது தான். பிகாஸ் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ போர்ஸ் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் ரோஸ் வாட்டர் டோனர் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. நான் யூஸ் பண்ணுறது அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர். அதை ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் கை வச்சு லைட்டாக தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் எடுத்து அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் இதை நல்லா அழுத்தமாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அழுத்தமாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 2 seconds இந்த ஸ்டெப்பு பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பு ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். எப்போவுமே மறக்காதீங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறதுனால உங்களோட எக்ஸஸ் ஆயில் கம்ப்ளீட்டாக போயிடும். அது மாதிரி போர்ஸ் மினிமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் போர்ஸ் கிளியராக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஸ்கின் ஈவன் டோனாக மாறிடும். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு அருமையான ஹோம் ரெமெடி இது. ரொம்ப சிம்பிளான ரெமெடியும் கூட. உங்கள் ஃபேஸ் ரொம்ப சீக்கிரமே இதை கண்டினியூவாக நீங்கள் மறக்காமல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப சீக்கிரமே ஃப்ளாலெஸ்ஸாக ஈவன் டோனாக போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெமெடி இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கீழே போய் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.